ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, 2 நிமிஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீ என்னை தொட்டுட்டீனா அடுத்த 2 நிமிஷத்துலேயே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் தானே சொன்னேன். கண்டிப்பாக இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு மீற மாட்டேன். இந்த பதிவை பார்த்த உடனேயே வேறு எந்த சிந்தனையும் யோசனையும் குழப்பமும் இல்லாமல் இதை தொட்டிருந்தீனா, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா உன் வாழ்க்கையை நான் மிகப்பெரிய அளவில் மாற்றி காட்டிடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தவன் இந்த சாயப்பா நான் மட்டும்தானே. உன் மேலே நீ உறுதியான நம்பிக்கையை வச்சுருக்க. நம்மால் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வாழ முடியும் தானே நீ நம்புகிற. உன் நம்பிக்கையை நான் எப்படி பொய்யாக்குவேன் செல்லமே. இப்போதைக்கு வாழ்க்கை உன்னை பாடாப்படுத்தினாலும் உன்னுடைய விடாமுயற்சியும் உழைப்பும் உனக்கான நல்லதை நடத்த தான் போகுது. இதோ நீ எதை ஆசைப்பட்டியோ, எது நடந்தால் நல்லா இருக்கும்னு ரொம்ப நாளாக ஏங்கி தவிக்கிறியோ, அதைத்தான் இப்போ உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன்ற அந்த சந்தோஷ செய்தியை சொல்ல வந்திருக்கேன். உனக்கான பாதையையும் உனக்கான வாழ்க்கையும் நீதானே உருவாக்கணும். ஏன்னா இந்த உலகம் அடுத்தவங்களுக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாது. அவங்களுக்குன்னா அவங்க என்ன வேணால் செய்வாங்க. அடுத்தவங்களுக்குன்னா செய்யணுமான்னு யோசிக்கக்கூடிய சுயநல உலகம்தான் இது. உன் வாழ்க்கையில் இப்போதைக்கு தோல்விகள் இருந்தாலும் இதை தாண்டி வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். வாழ்க்கைங்கிற வட்டத்தில் ஏற்றமும் இறக்கமும் இருக்க தான் செய்யும். சில நேரம் நீ முன்னேறுவ நினச்சி முயற்சி செய்யும்போது கீழே தாழ்ந்து வீழ்ந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை சரியாக நடக்காதுன்னு நினைக்கும் போது அது சிறப்பாக நடந்து நீ சந்தோஷப்படவும் வாய்ப்புகள் இருந்தது தானே. இப்படி எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாகவே நடந்திருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ இந்த சாயப்பா உனக்காக நீ ஆசைப்பட்டதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நினச்சி சோர்ந்து போகாதே. சோதனைகள் எல்லாமே உன்னை செதுக்கக்கூடிய சிற்பிகள் தான். சிற்பி எப்படி கல்லை போட்டு உளிய வச்சு அடிக்கிறாரோ அதே போல தான் இந்த சிற்பிகளாகிய இந்த கஷ்டம் எல்லாம் உன்னை போட்டு போட்டு அடித்து துவைச்சி புரட்டி எடுத்தாலும் கடைசியில் ஒரு அழகான சிற்பமாக வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்துடுமே செல்லமே. காலமும் நேரமும் கூடிய சீக்கிரம் உனக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி தரும் விஷயமாக மாறப்போகுது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமும் ஒரு தனித்திறமையும் இருக்குது. அதனால் உனக்கு தெரியாதது இன்னொருத்தவங்களுக்கு தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரியும். எப்போதுமே எல்லாரும் எல்லா விதத்திலும் 100க்கு 100 சரியானவங்களாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய சூழ்நிலையும் வளரும் விதமும் வேறாக இருக்கும்போது நீ எதுக்காக இன்னொருத்தவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன் மன நிம்மதியை இழக்கிறாய்? உனக்கான நேரம் எப்போ வரணுமோ அப்போ கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் மாறும். நீயும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட, என்னால் எல்லாமே முடியுன்ற நல்ல சிந்தனையோட உன் கடமைகளை மட்டும் செஞ்சினா கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்குமேன்னு சொல்லவே. வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்தும் நீ படுற கஷ்டங்களை பார்த்தும் உன்னை ஏளனமாக பேசும் மனிதர்களை நினச்சும் நீ ஒருபோதும் பயந்து ஓடாதே. ஏன்னா எதையாவது பார்த்து பயந்து ஓடுனினா அது இன்னும் உன்னை துரத்த தான் செய்யும். தைரியமாக எதிர்த்து நின்னா அது உன்னை பார்த்து பயந்து வழிவிட்டு ஒதுங்கி போயிடும். எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தை கண்டும் நீ பயப்பட வேண்டாம். யாருமே உன் தனித்திறமையின் முன்பாக நிற்க முடியாது. நீ மன வலிமையோட வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டு. உன் மன வலிமையும் தைரியமும் தான் மிகப்பெரிய ஆயுதம். நீ துணிஞ்சு நில்லு. தடைகளை உடைத்து நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுறேன். நீ நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். மற்றவங்க உன்னை பாராட்டணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ எதையாவது செய்யணுங்கிறதுக்காக உன்னுடைய தனித்திறமையும் தனித்துவத்தையும் உன்னுடைய அடையாளத்தையும் நீ மாற்றிக்க வேண்டாம். உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ, என்ன செஞ்சால் பிடிக்குமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீயாகவே இருந்தாதான் எனக்கு பிடிக்குமேன்னு செல்லமே. மற்றவங்களுக்கு உன்னை பிடிக்குது பிடிக்கலை அது உனக்கு தேவையில்லை. இந்த உலகம் உன்னை நிராகரித்தாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். முதல்ல நீ உன்னுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கோ. நீ என்ன விதைக்கிறியோ அதைத்தான் அறுவடை செய்வாய். மற்றவங்களுக்கு நீ நல்லதை செய்யும்போது உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும்.
உன் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் பலன் கொடுக்காம போகாது. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நற்பலனை நிச்சயமாக நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே எதிர்பார்த்தது போல நடக்காது. சில ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகு. சில பிரச்சனைகளை தாண்டி உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தர இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இருளாக இருக்கேன்னு பயப்பட வேண்டாம். இருட்டில் தான் நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரியும். உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உன்னை இருட்டாக்குறதுக்காக வரல. உனக்குள்ள இருக்க தைரியம் துணிச்சலுங்கிற வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு காட்டவே வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக துணிஞ்சு நின்று வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னுடையது தைரியம், துணிச்சல். அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அன்பு. அன்பு தான் இந்த உலகத்தில் எதையும் செய்யக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. அன்பின் மூலமாக இந்த உலகத்தில் நீ எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். அன்பால் வெல்ல முடியாத இதயம்னு மனிதர்கள்னு இங்கு யாருமே இல்லை. உன்னை வேணாம்னு சொல்கிறவங்க கிட்டையும் உன்னை வெறுப்பவர்களிடமும் கூட அன்பாக இரு. நீ ஏன் மேலே வச்சிருக்க அன்பை பார்த்து தானே இந்த சாயப்பாவே மயங்கி போய் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன். உன்கிட்ட அன்பு, பாசம், திறமை, துணிச்சல் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவ்வப்போது நான் தாங்கிற ஆணவமும் அகந்தையும் வந்து எட்டி பார்க்குது. எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன், எல்லாமே என்னால் மட்டும்தான் நடக்குது நீ நினச்சினா நீ ஏமாந்து தான் போவ. இந்த உலகத்தில் நீ ஒரு அழகான கருவி மட்டும்தான். சில செயல்களை செய்கிறதுக்கு நான் உன்னை பயன்படுத்திக்கிறேனே தவிர நீயே எல்லாத்தையும் செய்வதாக நினைக்க வேண்டாம். எல்லா செயல்களிலும் நீ முழுமையாக செயல்படு. உன்னை வச்சுக்கிட்டு நான் பிரம்மாண்ட வெற்றியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவேனேன் செல்லமே. பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீ ஒரு வேளை உணவு கொடுத்தினா, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ ஆதரவு கரம் நீட்டினா, இந்த சாயப்பா உனக்காக வந்து உதவி செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில் உணவு, உடை, இருப்பிடம், காசு, பணம், செல்வம், சந்தோஷம்னு எதுக்குமே குறை இல்லாமல் நிறைவாக உன்னை நிம்மதியாக வாழ வச்சிருவேன். உடம்பு ரொம்ப ஓய்வு தேவை, சோர்வு அடைஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் மனசை மட்டும் நீ ஒருபோதும் சோர்ந்து போக விடாதே. உன் உடல் பலத்தை விட உன் மன பலம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும். எப்போதும் நீ தைரியமான பிள்ளையாக இரு. உனக்குள் இருக்கும் அசாத்திய வலிமை இந்த சாயப்பாதான். உனக்கு வலிமையை கொடுத்து நீ வாழ்க்கையவே ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு அது வேணும்னு பேராசைப்படாத. உனக்கு எது தேவையோ, உனக்கு எது தகுதியானதோ அதை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ மகிழ்ச்சியாக வாழ பழகு. நிச்சயமாக நிம்மதி உன்னை தேடி வரும் தங்கமே. இப்போதைக்கு வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்த்ததை கொடுக்காம இருக்கலாம். எல்லாமே நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக தோல்வியாக நடக்கலாம். உன்னை சுற்றி இருக்கவங்க கூட உன்னை மதிக்காம ஏளனமாக பேசலாம், கேலி செய்யலாம். ஆனாலும் நீ பொறுமையாக இரு. தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நீ இருக்கும்போது கண்டிப்பாக கடைசியில் நீ தான் ஜெயிப்ப. இந்த சாயப்பா எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன் என் செல்லமே. அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு அப்படி தான் நீ வாழ்க்கையை வாழணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. உனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கிக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்குன்னு யோசித்து அதை சிறப்பாக செய். உன் வாழ்க்கை பயணத்தில் நல்லது, கெட்டது, கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் நீ தான் சந்திக்க போகிற. உலகத்தோடு ஓடாமல் உன் பாதையில் நீ உறுதியாக நடந்து போனால் கூட போதும். உலகம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையானபடி வாழ்வாங்க. அவங்க சூழ்நிலையும் உன் சூழ்நிலையும் ஒத்து போகாது. உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து உனக்கான விஷயங்களை செஞ்சு வாழ பழகு. இந்த பிரபஞ்சத்துக்கு நீ எதை அனுப்புறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். அடுத்தவங்க மேலே வெறுப்பு கொட்டினா அது உனக்கு வெறுப்பாக மாறும். அன்பை கொட்டினா அன்பும் உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ எப்போதும் உயர்வாக வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் தானாக உன்னை தேடி வரும் காலம் வரும். சில விஷயங்கள் உன்னை விட்டு போகுதுன்னா அதை விட பெருசாக ஏதோ ஒன்று உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம். நீ இழந்த விஷயங்களையும் உன்னை விட்டுட்டு போகிற விஷயங்களையும் நினச்சி வருத்தப்படாதே. உனக்காக ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன்.
இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் ரொம்ப ஆரவாரமாக இருக்கலாம், ஆடம்பரமாக வாழலாம். அதை பார்த்து நம்ம வாழ்க்கையிலலாம் இப்படி இல்லையே, நமக்கெல்லாம் இப்படி நடக்கலையே, நமக்கெல்லாம் கிடைக்கலையேன்னு அமைதியை நீ தொலைச்சிட வேண்டாம். உனக்குள்ள எவ்வளவோ நல்ல விஷயங்களை நான் கொடுத்துருக்கேன். அதை உயர்வாக நினைக்க பழகு. இந்த உலகம் உனக்கு தராத ஒட்டுமொத்த நிம்மதியும் சக்தியும் உனக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த சாயப்பா உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். பல சமயங்களில் இரவு 12 மணி ஆகியும் கூட நீ தூங்காமல், யாருமே இல்லாத, யாருமே முழிச்சிக்கிட்டு இருக்காத நடுச்சாமத்திலும் கலங்கிய கண்களோடு கவலைப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கதை நான் பார்க்குறேன். அதனால தான் உன்னை அன்போடு அரவணைச்சு உனக்கான அழகான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். நேரமும் காலமும் கூடிய சீக்கிரம் உனக்கு சரியாக சாதகமாக மாறும். அது வரைக்கும் என் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிடுயேன் செல்லமே. இப்போதே நீ புதிதாய் பிறந்தது போல உன் வாழ்க்கையில் புதுசாக வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் நீ வீணாக்கின நிமிஷங்களை நினச்சி வருத்தப்படாதே. கையில் இருக்கக்கூடிய இந்த நாளை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. இன்றைக்கி என்னால் எல்லாமே முடியும், இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே நல்லபடியாக சரியாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிப்பேன்ற அந்த தன்னம்பிக்கையோட நீ இந்த நாளை துவங்கும் போது, இன்றைக்கி நீ செய்கிற ஒவ்வொரு நொடி உழைப்புக்கும் நான் உனக்குரிய பலனை மிகப்பெரிய அளவில் கொடுப்பேன். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு சுயநலத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோ. அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செஞ்சு நீ புன்னகையை வரவழைக்க முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் ஒரு உன்னதத்தை வரவழைப்பேன். உன் வாழ்க்கையின் அதுதான் உண்மையான அர்த்தமாகவும் இருக்கும் என் செல்லமே. நான் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் நினைக்காம உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி அவர்களுக்கும் உன்னாலான உதவிகளை செய்ய பழகு. இந்த சாயப்பா உன் கூட இருந்து உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் நீ சந்தித்த அவமானங்களையும் முறியடிச்சு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுக்குறேன். எத்தனை பேர் உன்னை நோக்கி அம்புகளாக வார்த்தைகளை பாய செய்தாலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன். உன் கூட துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்னு என்னை நம்பு. உனக்குள்ளே இருக்கிற நேர்மைங்கிற கவசத்தையும் உண்மைங்கிற அந்த கவசத்தையும் ஒருபோதும் கலட்டி எரிஞ்சிடாத. மற்றவங்க பொய்யா வாழ்ந்து போலியாக வாழ்ந்து எப்படி சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்தாலும் சரி, அது எல்லாமே நிரந்தரம் கிடையாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உண்மையாய் நேர்மையாய் வாழக்கூடியனே, உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கக்கூடியனே, இப்போது கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரமே இந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் பலனாக நீ நல்லபடியாக வாழதான் போகிற. வாழ்க்கைங்கிற பயணம் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு உனக்கு தெரியுமல்லவா? மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த சாலை போல தான் இப்போ உன் வாழ்க்கையும் இருக்குது. இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையையும் அழகாக்கி நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன்.